ஜினானா வெறும் டைரக்டான விபச்சாரம் மட்டும் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் அப்படி இல்ல. ஜினாவோட வகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. கண்களின் ஜினா அந்நிய பெண் இல்லனா ஆபாசமான காட்சிகளை பார்க்கிறது. காதுகளின் ஜினா பாவத்தை தூண்டக்கூடிய பேச்சை கேட்கிறது. நாவின் ஜினா இதுதான் நம்மளோட சமுதாயத்துல நிறைய பேர் நார்மலைஸ் பண்ணிருக்காங்க. ஹராமான ஃபிளர்ட்டிங், ஆபாசமான பேச்சு, இது மட்டும் இல்லாம அந்நிய பெண்கள் இடத்துல சகஜமா பேசுறது, சாட் பண்றது. அடுத்ததா கைகளின் ஜினா, இது பிசிக்கல் டச் குறிக்கும். கால்களின் ஜினா பாவம் நடக்கும் இடத்திற்கு செல்வது. இதயத்தின் ஜினா மனதில் ஹராமான ஆசையை வளர்ப்பது மற்றும் பாவத்தை விரும்புவது. கடைசியா ஜினா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மேலும் விபச்சாரத்தின் அருகில் கூட செல்லாதீர்கள், திண்ணமாக அது மானக்கேடான செயலாகவும் மிக்க தீய வழியாகவும் இருக்கிறதுன்னு. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் விபச்சாரம் செய்யாதீர்கள்னு கூட சொல்லல, விபச்சாரத்திற்கு அருகில் கூட நெருங்காதீர்கள்னு சொல்லியிருக்கான். அப்படி இருக்கிறப்ப கடைசி ஸ்டெப்பை மட்டும் தான் நம்ம எல்லாருமே பெருசா பாக்குறோமே தவிர ஸ்டார்டிங்ல இருக்க எல்லா விஷயத்தையுமே நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்ல.